தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்னு 3 பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து வர காத்துட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு கிரகமும் நமக்கு என்ன மாதிரி செய்யப்போகுது அப்படிங்கிற பயத்தில் எல்லா மக்களும் காத்துட்ருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக சனி பெயர்ச்சி இப்போ தாண்டா தாண்டணும், அடுத்து ராகுகேது பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு இருக்கும்போது, இந்த ராகுகேது பெயர்ச்சியும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு காட்டிக்கிட்டு தான் போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராகுகேது பற்றி கொஞ்சம் பயத்தில் இருக்காங்களா சார்? ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ராகுங்கிறது அதுக்கு முன்னாடி என்னோட குருக்கு எல்லாம் அல்ல என்னோட குரு எல்லா குருக்கும் என்னோட நன்றியை சொல்லிட்டு, என்னோட அம்மாவான என்னை பெற்ற அம்மாவும் நான் பூஜிக்கிற என்னோட புவனேஸ்வரிக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு, ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனன் தேகி வித்யான் தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிய புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி. ராகு எப்போதுமே ராகு கேது இப்படின்னு எடுத்துக்கும் போது ஆக்சஸில் தான் இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் ராகுங்கிறது நீங்கள் முன் ஜென்மத்தில் எல்லாருக்குமே அவங்களுக்கெல்லாம் இல்லை, யார் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் ராகு பகவான் இருக்காரோ அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முன் ஜென்மத்தில் அவங்க எது நிறைவேற்ற முடியலையோ, அதாவது அவங்களுக்கு செல்ஃப் எது நிறைவேறலையோ அதை அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருக்காங்க, அவங்களோட பசிக்காகவே பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் எதை நீங்கள் செய்யாமல் விட்டு ஏமாத்தினீங்களோ அதை செய்ய வச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. இதுதான் ராகு கேதுவோட இது. எந்த கிரகத்தையும் பார்த்து நம்ம பயப்படணும்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் தான் அது பயப்படணும். இதுதான் உண்மை. 9 பிளானட்டும் சரி, எந்த கிரகமாக எல்லா 9 பிளானட்டும் நம்மளுக்கு வேணுமா? செவ்வாய் மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, ஆனால் அவங்களுக்கு ரத்தம் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி புது பகவான், நரம்பு வேணால் பிடுங்கி விட்டுடலாமா? முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் 9 கிரகமான பவர் கண்டிப்பாக வேணும். அப்படி பார்க்கும்போது ராகு கேது இதுதான் தொடர்பு கொள்றது. ஸோ முதலாவதாக மேஷராசி, இந்த வருகிற ராகு கேது பயிற்சிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது? ராகுனாலே பிரம்மாண்டம்மா. ஒரே வார்த்தையில் ராகுவை பற்றி சொல்லணும்னா சங்கர் சார் படத்தை சொல்லலாம். ஓகே, இதான் உண்மை. ராகுனாலே பிரம்மாண்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு விஷயமே பண்ணியிருக்கேன். அதில் ராகுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போது ராகுங்களோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 4. ஓகே, 4ங்கிறது இப்படி போடுவீங்க, கால் மேலே கால் போட்ட மாதிரி, திமிரு பிடிச்ச மாதிரி இருக்கா? கால் மேலே கால் போட்டு ஒருத்தர் முன்னாடி உட்காரும்போது அது திமிரு பிடிச்சதா? ராகுனாலே அதுதான். கேதுனாலே 7 இப்படி இருக்கா? இப்படி இருக்கா? இதுதானே 7. அப்படின்னா இது பாம்பு வருதா? குண்டலினி சக்தி எழுப்புறது யாரு? கேது பகவான் தான். ஆப்வியஸ்லி 7 கேது பகவான் தான். அதனால தான் அது சூட்சமாக சொல்லப்பட்டிருக்கு. ராகு மேஷராசிக்கு 11ல் வர, லாபஸ்தானத்துக்கு வர. இப்போதான் சொன்னேன் பிரம்மாண்டம். 11 மேஷராசிக்கு பாதகஸ்தானம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் இருக்கலாம்னு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேஷத்துக்கு 11க்கு வர, கேது 5க்கு வர. 5ங்கிறது ஞானம், அறிவு, பூர்வ புண்ணியஸ்தானம், துணை யோகஸ்தானம். அதாவது 9ங்கிறது யோகஸ்தானம், பாக்கியஸ்தானம். இது துணை பாக்கியஸ்தானம், யோகஸ்தானம். அதனால் அவங்களுக்கு எல்லா விதமான நல்லதுக்கும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ராகு கேது பயிற்சி. ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும்? யூஸ்வலாக திருநாகேஸ்வரம் ராகுக்கு, அப்படி இல்லாமல் காளகஸ்தி, அதுவும் ரெண்டுமே கலந்தது, அதுவும் எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம். பெரும்பள்ளம் கேது பகவான், திருப்பாம்புரம் 2 கலந்த இது. இதில் எது பண்ணாலும் நம்ம பண்ணலாம். நாகத்துக்கு எவ்வளோ கழுவு நம்ம விரோதிக்காமல் இருக்கோமோ அவ்வளோ கருவு ராகுக்கு எது கேட்காது. ஓகே சார். அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி அமையும்? ரிஷபத்துக்கு 10க்கு வர,
10ல் ஒரு பாவியாவது ம். இருக்கணும்னு சொல்லப்படுது. இதுல மிகப்பெரிய பாவியான ராகு பகவானே இருக்காரு. கண்டிப்பா. அப்புறம் சொல்லவே தேவையில்ல. நல்லதே நடக்கும். 4ல கேது. ம். 4ல கேதுங்கிறது தாயாருக்கு கண்டிப்பா உடல்நிலை இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும். ஓகே. ஆனா அதுக்கு 11ஆம் இடத்துல குரு வர்றதுனால ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தும் அப்படின்னு இருந்தா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ரிஷபராசி. அதனால அவங்களும் இதே விதமான ம். திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், நாகத்துக்கு பால் ஊத்துறது, கெடுக்காம இருக்குது, இது மாதிரி இருந்துட்டாலே அவங்களுக்கு நல்லதே செய்யும். ஓகே சார். ஸோ அடுத்ததாக மிதுன ராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமைய போகுது? மிதுன ராசி இது இன்னொரு விஷயமா சொல்லிக்கிறேன். எப்போதுமே ராசியை மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ராசியோட சேர்ந்து அவங்க லக்னத்தையும் எப்போதுமே பார்க்கணுங்கிறது தான் ஒரு ஒரு செய்தி. அதில் பார்க்கும்போது 9ஆம் இடத்துல ராகு வரார், 3ஆம் இடத்துல கேது வரார். அவங்களுக்கு மிதுன ராசியில் இருக்கிறவங்களெல்லாம் 3ஆம் இடம் என்ன, மீடியா இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்களெல்லாம் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் இல்லை வெளித்தேடல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தூக்கி கொடுக்க போகுது. ஓகே. 9ஆம் இடத்துல இருக்கும்போது அப்பாவோட இதுக்கு வந்தா கூடி. ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயம் ராகு கேதுக்கு சொல்ல மறந்துட்டேன். குரு பார்வை விடுறது ஓகே. கும்பத்துக்கு. அப்போ அந்த ஒரு வருஷம் ராகு ரொம்ப சமத்தா நடந்துப்பார். ஓகே. அவர் சமத்து குழந்தையா நடக்க வேண்டியது குரு பார்வைக்கு உள்ள மகிமை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வருஷம் பெருசா ராகு கும்பத்தை இது பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்களும் திருநாகேஸ்வரம் போகிறதுங்கிறதும், காளகஸ்தி போகிறதுங்கிறதும், திருப்பாம்புரம் போகிறதும், கீழ்பெண்பள்ளம் போகிறதுங்கிறதும் நல்லதே நடக்கட்டும். ஓகே. ஸோ அடுத்ததாக கடகராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமைய போகுது? 8ல் ராகு அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு கலகத்தை தான் கொடுப்பாரு. ஆனால் கூடி குரு பகவான் பார்க்குறாரு. ஓகே. ஒரு வருஷம் பார்த்துடுறாருமா, அதுக்கப்புறம் 6 மாதம் அப்புறம் அவங்க இதுக்கு வந்துட போகிறாங்க. 2ல் கேது கண்டிப்பாக குடும்ப ரீதியான ஒரு சின்ன சின்ன சஞ்சலங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கும். 2ல் கேதுங்கிறது பொதுவாகவே இந்த சாயா கிரகமான ராகு கேது ஒளி வீட்டுக்கு வருதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ஒளி வீடு சாயா கிரகம் செட் ஆகாது. அதனால அது கடகத்து வீட்டுக்கு அவர் வந்தாலும் சரி ராகு கேது, சிம்மத்துக்கு வந்தாலும் சரி ராகு கேது, அவ்வளோ ஒரு விசேஷம். இது பொதுவான விதி. அப்படி பார்க்கும்போது இவங்களும் கீழ்ப்பாம்பெல்லாம், காளகஸ்தி, பாம்புக்கு பால் ஊத்துறது. ஏன் நான் பாம்புக்கு பால் ஊத்துறதை பற்றி பேசணும்? ஆமாம், நான் இங்கேருந்து திருநாகேஸ்வரம் போனோம், நான் எங்கத்த போகிறது அப்படிங்கிறவங்களுக்கு பாம்புக்கு அது பால் ஊற்றலாம். அது புண்ணியாதவங்க நாகத்தை திட்டாமல் இருந்துட்டாலே நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறது தான். எண்ணம் போல் தானே வாழ்க்கை. கண்டிப்பாக. அதனால கடகராசிக்காரங்க இது பண்ணாலே நல்லதே நடக்கும். ஓகே. அடுத்ததாக சிம்ம ராசி. அவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமைய போகுது? கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு 7க்கு பார்க்க இருக்கு, கேது இருக்காரு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சின்ன ஒரு சஞ்சலங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லுவேன். ராகு எப்போ ராசிக்கு வராரோ ஒரு தூக்குவார். ஓகே. என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் கொடுத்தாலும் ராகு எப்போ ராசிக்கு வராரோ என்னோட அனலைசிங் படி ஒரு தூக்குவார். கேது எப்போ ராசிக்கு வராரோ உங்களை புரிய வைப்பார். ஓகே. எப்படி ஜென்மசனியோ அந்த மாதிரி. அதனால கேது இருக்கும்போது உங்களை புரிய வைக்க போறார், மனிதர்களை புரிய வைக்க போறார். நல்லதே நடக்கும். கோவிலுக்கு போகிறதும், கோவிலுக்கு இந்த இது பண்ணுறதும் உங்களை கொஞ்சம் கேதுவாகவே வாழ்ந்துட்டு அவருக்கு எடுக்க மாட்டார். ஓகே. கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம், நீங்கள் கேதுவாக மாறிட்டீங்கன்னா அவர் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். ஓகே. அவர் சமத்து பயனாயிடுவார். ஸோ அதனால் அவங்களும் திருப்பாம்புரம், கீழ்பெருவல்லம், திருநாகேஸ்வரம், பாம்புக்கு பால் ஊத்துறது, நாகத்தை எதுவும் பலிக்காமல் இருந்தாலே நல்லதே நடக்கும். ஓகே. அடுத்ததாக கன்னிராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமைய போகுது? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவர் 6க்கு வர்றார் ராகு. 6க்கு ராகுவும் 12ல் கேதுவும் எல்லாரும் நல்லதை சொல்லுவாங்க. ஆனால் இது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு ராகு வர்றதுனால, 12ல் சிம்மத்தில் கேது வர்றதுனால அது ரொம்ப ஒரு இது சொல்ல முடியாது. 50-50% தான். சிம்மத்தில் உள்ள கேது அவ்வளவு இது கிடையாது. அப்படிங்கும்போது நல்லது நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூடி 10ல் வேற குரு வராரு. அதனால அவங்களுக்கு ஒரு 40லேருந்து 45 மார்க்கு தான். அவங்களும் இந்த திருப்பாம்பெல்லம், திருநாகேஸ்வரம்,
காளகஸ்தி ஓகே. இந்த மாதிரி நாக விஷயங்களை வந்து பலிக்காம இருந்தா மட்டும் நல்லதே நடக்கும். அடுத்ததாக துலாம் ராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமைய போகுது? துலா ராசின்னு சொல்லும்போது 5ல் வரார் ராகு. ம். கண்டிப்பாக குழந்தை விஷயம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஓகே. ஏன்னா துலாத்துக்கு 5ல் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 5ங்கிறது ஞானம் இதெல்லாம் சொன்னால் கூடி குழந்தை விஷயம் ரொம்ப மெயினாக சொல்லப்படுது. ஸோ அவங்களோட குழந்தையோட விஷயத்தை கண்டிப்பாக பார்க்கணும். 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்துல கேது வராருன்னு சொல்லும்போது அப்போது லாபத்தை கொடுத்தா கூடி ஒரு விரக்தியை கொடுத்துரும். ஓகே. கேது இருக்கிற இடத்த என்னதான் செஞ்சா கூடி ஏதோ ஒரு குழப்பத்தை நிலைநாட்டிக்கிட்டே இருப்பார். அது என்னன்னா புரிய வைக்கிறது. ம். எந்த ஸ்தானத்தை இருக்காரோ அதை புரிய வைப்பார் கேது பகவான். அப்படி பார்க்கும்போது திருப்பாம்பலம், திருநாகேஸ்வரம் இதெல்லாம் போயிட்டு காளகஸ்தி இந்த பாம்பு இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எந்தவித இதுவும் இதுவாக. அடுத்ததாக விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது 4ல் வர ராகு. அம்மாவோட உடல்நிலை கண்டிப்பாக பார்க்கணும். இருக்கிற இடத்த வந்து அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் இருக்கிற இடத்த வச்சு ஏதோ ஒரு நல்லதை செய்வாங்க. அதை மட்டும் எல்லாத்தையும் ஜீரோவாக்க மாட்டாங்க. ஆனால் அதோட ஸ்தானத்தை கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எப்போதுமே அதோட ஸ்தானத்தை நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குரு தொடர்பு இருந்துச்சுன்னா சீக்கிரம் டிஸ்டர்ப் பண்ணிடுவார். குரு தொடர்பு இல்லைன்னா கடைசி வரைக்கும் அதில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சிக லக்னமோ விருச்சிக ராசியோ 4ல் வந்து ராகு வராரு அப்படின்னா குரு பார்வை வந்துடுச்சு. அதனால் அவ்வளோ இது பண்ண வேண்டான்னு இருந்தால் கூட குரு பார்வை இல்லைன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் ராகு வந்து அந்த மாதிரி பண்ணுவார். கேது வந்து நம்மளுக்கு 10ல் கேது வராரு. 10ல் கேது வராரு அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு விஷயம். அது வந்து 10ல் ஒரு பாவியாக வருகிறார் அப்படிங்கும்போது அது நல்லதே நடக்கட்டும். அப்படிங்கிறதுனால திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், காளகஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், நாகத்துக்கு வந்து நல்லதே செய்யறது, பாம்புக்கு பால் ஊத்துறது, ஆப்வியஸ்லி இதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லதே நடக்கும். அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமையும் போது? 3க்கு வரார். வாய் வந்து ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னா நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிறது எனக்கு இது பண்ணக்கூடாது. ஆனால் கூடிய உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ளஸ்ஸு தனுசு ராசியை குரு பார்க்குறார், ராகுவையும் பார்த்துடுறேன். நான் ஒரு பொதுவான ஒரு விஷயத்த மட்டும்தான் சொன்னேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்தில் அவங்க வரும்போது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். ஏன்னா அப்போ ராசியும் பார்க்கல, அவர் வந்து ராகுவையும் பார்க்கல. ஸோ அந்த சமயம் ஒரு 3 மாதத்தில் அவங்க காலத்தை தூக்கி விட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது 3 இது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டியது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். 9ல் கேது. அவங்க அப்பா வந்து நல்ல ஆன்மீக தேடலோ இவங்களும் நல்ல ஆன்மீக தேடலுக்கோ ஒரு தேச பிரயாணத்துக்கோ க்ஷேத்திர பிரயாணமோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நல்லதே நடக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், நாகத்துக்கு பாம்பு ஊத்துறது நல்லதே நடக்கும். ஓகே சார். அடுத்ததாக மகர ராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமைய போகுது? மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ கடகத்துக்கு சொன்ன மாதிரி தான். கடகத்துக்கு எப்படி வந்து கேது 2ல் வராரு, 8ல் ராகு வராரு சொன்னோம். அதே மாதிரி மகரத்துக்கும் கேது ராகு 2ல் வராரு, கேது 8ல் போறாரு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா குரு பார்த்தாருன்னு இங்கே வரை தான் பார்க்குறாரு. ஆனால் கேதுவும் சமத்தா இருப்பார். ஓகே. அதுதான் ஒரு ப்ளஸ். குரு பார்க்கறதுனால அந்த ஆப்போசிட் கிரகமும் வந்து இது பண்ணும். அதனால் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இதில் ஒரு இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால இது என்னதான் நம்ம பலன் சொன்னால் கூடி ஓரளவுக்கு தப்பிக்கக்கூடிய நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ இது பண்ண வேண்டாம். ராகுவோட இதுக்கும் கேதுவும் வந்து 8ல் இருக்காரு. அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட ராகுவை குரு பார்க்குறாருங்கிறதுனால கேதுவும் ஓரளவுக்கு இருக்கும். என்னதான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தப்பிச்சிடுவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், குடும்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது 8ஆம் இடம்ங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஆனால் அது எப்படி இருந்தாலும் தப்பிக்க விட்டுருவாங்க. அவங்களுக்கும் திருப்பாம்புரம், கீழ்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம் இதெல்லாம் பார்த்து பாம்பு புத்துக்கு வந்து பாம்பை பழிக்காமல் இருக்கிறது நல்லதே செய்யும். ஓகே. அடுத்ததாக கும்பராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமையும்? கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் பார்க்குறார்.
குரு பகவான் பார்க்குறதுங்கிறதே கும்பராசிக்கு பெரிய மகிமை. அதில் ராகு வேறு இருக்காருன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ராகுனா பிரம்மாண்டம் சங்கர் படம் அப்படின்ட்டு. அப்போ அப்படி இருக்கும்போது ராகு இருந்து குரு பார்க்குறாருன்னா நீங்களே நினச்சிக்கோங்க எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூக்கலாக பண்ணோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ பிரம்மாண்டம் பெருசு பண்ணிடும். இவங்க இப்படி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண போகுது. அந்த மாதிரி இருக்கும்போது கேது வந்து 7ல் இருக்குது. கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, ஏதாவது 7ங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர். இப்போ நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன்னா நீங்கள் யார் நம்ம ஆப்போசிட்டில் இருக்காங்களோ அவங்க. ஸோ அதனால் கேது அந்த விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவார். என்ன இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், கீழ்பெல்வல்லம், பாம்பை பழிக்காமல் இருக்கிறதுங்கிறது நல்லதே செய்யும். இறுதியாக மீனவ ராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பேச்சு எப்படி அமைய போகுது? என்ன வேணால் எது வேணால் சொன்னாலும் இந்த அஷ்டமத்து குரு ஜென்ம சனி அப்படி இருக்கும்போது ராகு 12ல் போனாலும் நம்ம இதை என்ன சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதாவது ஐ மீன் அவங்களுக்கு எப்படி மனசை இது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம வந்து சொல்ல முடியுது. மீனராசிக்கு வந்து கண்டிப்பாக ஆன்மீக பவர் கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ திருப்பாம்புரம், கீழ்பெருவல்லம், திருநாகேஸ்வரம், பாம்பை வந்து பழிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணால் கூடி அவங்க வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாற்றம் காட்டுறதுங்கிறது, ஆன்மீகத்தில் வந்து விலகி இது பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஜென்ம சனியை நகர்த்தலாம். ஆன்மீகத்தை போயிட்டாலே கேதுவும் இதுவாகிடுவார். ஒன்று சனி பகவானும் ரொம்ப இது பண்ண மாட்டார். என்னைக்கு நம்ம நியாயமாக இருக்கோமோ அப்போ தான் அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டார். ஏதாவது தப்பு பண்ணாதான் இது பண்ணுவார். அவர் வந்து ரவுடி பிளானட் தான். அவர் வந்து எட்டா வச்சா குடுமி சர்ச்சா மட்டும் தான் அது. ஆனால் அவர் இருக்கிற விஷயத்தை பொறுத்து அவர் அமைதியாக இருப்பார். இப்போ ஒரு ரவுடி கோயிலுக்கு போனால் எப்படி இருப்பார்? ஒரு ஒயின் ஷாப்பில் இருந்தோம்னா அந்த ரவுடி வந்து ஆபூன்னு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கோயிலுக்கு போனால் அமைதியாக தான் இருந்தாகணும், சமசப்தமாக இருந்து தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து மீனத்துக்கே வந்தாலும் கோயில் வீட்டுக்கு வந்திருக்காரு. தனுஷோட இன்னொரு கோயில் வீடு, தனுஷு தான் கோயில் வீடுன்னு சொன்னேன். ஸோ அது இது மோட்சஸ்தானம் இல்லையா? கண்டிப்பாக. அதனால அங்கே இருக்கிற சனி பகவானும் நீங்கள் நல்லதே செஞ்சீங்கன்னா நல்லதே செய்ய போகிறார். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லது செய்யும்போது 12ஆம் இடத்த ராகுவும் 6ஆம் இடத்துக்கு எதுவும் நல்லது செய்ய போகுது. அவ்வளோதானே? கண்டிப்பாக. உங்களோட எண்ணம் போல் தானே வாழ்க்கை. பலது விஷயங்கள் நவகிரகங்கள் ஒன்று சொன்னாலும் பலது உங்கள் எண்ணங்கள் சொல்லப்படுதுன்னு நான் சொன்னேன். அதனால் எண்ணங்கள் கிரகங்கள் ஒன்றுனாலும் உங்கள் எண்ணங்கள் பலது போகாமல் பார்த்துக்கோங்க. அப்படிங்கிறது தான் மீனராசிக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கும் திருப்பாம்புலம், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பல்லம், இது காளகஸ்தி, பாம்பை வந்து பழிக்காமல் இருக்கிறது, பாம்புக்கு பால் ஊற்றுறது. ஸோ அவங்களும் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா எல்லாமே நடக்கும். இந்த எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த நம்ம நிகழ்ச்சி மூலியமாக சொல்ல வருது. ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனம் தேகி வித்யான் தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகி மே புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி. கண்டிப்பாக சார். ஸோ இந்த ராகுகேது பேச்சு எப்படி அமைய போகுது, ஒவ்வொருத்தரும் என்னென்ன விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த நேர்காணல் மூலயமா எங்களுடைய மக்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ.